உன் உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. நீ கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா நீ பழைய மாதிரி ஆயிடுவ. இல்லடி, என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ தப்பா இருக்கு. உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. என்னன்னு எனக்கு சொல்லவும் தெரியல. கெட்ட கெட்ட கனவா வருது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு. என்னக்கா ப்ளீஸ் ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? என்ன பேச விட. சாகறதுக்காக நான் பயப்படல. எனக்கு இருக்க ஒரே கவலை தர்ஷினி மட்டும்தான். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா என் இடத்துல இருந்து நீதான் அவளை பாத்துக்கணும். தயவு செஞ்சு இந்த பேச்சு முதல்ல நிப்பாட்டுக்கா. உனக்கு எதுவும் ஆகாது. 100 வருஷம் நீ உன் குடும்பத்தோட நல்லா இருப்ப. அந்த நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லடி. எப்ப வேணாலும் என் வாழ்க்கை முடியலாம். பாப்பாவை நீ பாத்துக்கிறேன்னு சொன்னாதான் என்னால நிம்மதியா கண்ண மூட முடியும். அக்கா, அவ எனக்கும் பொண்ணுதான்க்கா. நான் கண்டிப்பா அவளை பாத்துப்பேன். நீ உன் உடம்ப நினைச்சு பயப்படாத. இது பாருக்கா, உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். சீக்கிரமே சரியாயிரும். நீ கொஞ்சம் தைரியமா இருக்கா. இப்படி நெகட்டிவா எதையாவது யோசிச்சு பேசிட்டு இருக்காத. சரிடி, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா என்ன வந்து பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹலோ அக்கா. புருஷ மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற பொண்டாட்டினா அது நீ தான் கோமதி. உன்னை இல்லாமல் பண்ணிட்டு உன் இடத்துல ரஞ்சிதாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு தர்ஷினியை பார்த்துக்க வைக்க போகிறேன். நான் என்ன நினச்சனோ நீ அதை அப்படியே ரஞ்சிதா கிட்ட சொல்லிட்டேன். இப்படியே சீக்கிரமாக உன் தங்கச்சிக்கு வழியை விட்டு நீ இறைவன் அடி சேர்ந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவளை ஏன் உனக்கு கோயில் கட்டியே கும்பிட்றம்மா. சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு கிளம்புமா. அருண் கண்டிப்பா அத்தை கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காரு. சொன்ன மாதிரியே பேசிருப்பாரா? அத்தை என்ன சொல்லிருப்பாங்க? அருண் சொன்னதுமே அத்தை ஏத்துக்கணும்னு நினைக்கிறது பேராசைதான். ஒருவேளை ஏதாவது அதிசயம் நடந்து அருண் மேல இருக்கிற பாசத்துல அத்தை ஒத்துக்கிட்டு இருந்தா அருணுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஆபீஸ் வரட்டும். அருண் வாங்க. வணக்கம் மேடம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா மேடம்? அருண் சார் தான் வேணும்னு கேட்டுறாதீங்க. அவர் இன்னும் வரல. என்னென்ன கிண்டல் பண்றீங்களா? ஐயோ, கிண்டல்லாம் இல்ல மேடம், தகவல் தான். உங்க தகவலுக்கு நன்றி. நீங்க கிளம்புங்க. அருண் வந்தா சொல்லுங்க. சாரு வந்துட்டாருங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணுமா இல்ல நீங்க அவரை பார்க்கணும்னு சொல்லுமா மேடம்? என்கிட்ட சொல்லுங்க. சரி சொல்றேன் மேடம். அருண் ஏன் இன்னும் வரல? மேடம், அவர் வந்ததும் கேட்டு சொல்றேன். அத நானே கேட்டுக்க மாட்டேனா? எப்பவும் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாரு. இன்னைக்கு ஏன் இவ்ளோ லேட்டா வராருன்னு தான் கேட்டேன். மேடம், நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களா? அவரு கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாரு மேடம். இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வந்துட்டு இப்ப என்னடானா அவரு லேட்டா வராருன்னு சொல்றீங்க. சாரிண்ணா. பரவாயில்ல மேடம், சாருக்காக ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்க போல. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தாலே தெரியுது மேடம். காலையில டிஃபன் கூட சாப்பிடாம வந்திருப்பீங்க. நான் வாங்கிட்டு வரவா? ஆஹா, ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாண்ணா. அண்ணா, அப்புறம் அந்த ஃபைல் எடுத்து HR டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து சைன் சரிங்க மேடம்.